இந்த துலா ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்த 5 ஆண்டுகள் ஒரு சிறப்பான ஆண்டுகளா இருக்க போகுது முதல்ல. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல அந்த உயர் பதவி, உயர் அந்தஸ்துன்னு வரும்போது என்னன்னா, பின்னாடி என்ன வரும்னா, கடனும் அப்படியே டிராவல் ஆகும். அப்ப கடன் வாங்குறது தப்பா சார்னா, கடன் கூட வாங்கிக்கங்க தப்பில்ல. ஆனா என்னன்னா, அதே போல இப்ப துலா ராசி என்பது அதிகமா உறவுகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நேரம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, அஸ்ட்ராலஜி ஆசிரியரும் கூட. ஸோ உங்களுக்கு நீங்கள் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும் அப்படின்னா சார்கிட்ட நீங்கள் தாராளமாக அஸ்ட்ராலஜி கற்றுக்கலாம். அதை தவிர்த்து என்னென்ன விஷயங்கள்லாம் சாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழி பிரசன்னம் பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஜாதகம் இல்லை, உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரியல அப்படின்னா சோழி பிரசன்னம் மூலமாக உங்களுடைய நிலைகள் எப்படி இருக்குது, கிரக நிலைகள் எப்படி இருக்குது, லைஃப் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாஸ்து நிபுணரும் கூட. ஸோ வாஸ்து ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் சாரை அணுகலாம். அவங்க வேற யாரும் இல்லை, டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இப்போ இன்னைக்கான டாபிக் ஒரு சூப்பரான டாபிக்கோட தான் வந்திருக்கேன். என்னன்னா, அடுத்த 5 வருஷம் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது, அடுத்த 5 ஆண்டுகள் அப்படின்னா இந்த 2026ஐயும் சேர்த்து 30 வரைக்கும் 2030 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவங்களுடைய லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, சுப மாற்றங்கள் என்ன, எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இதுதான் இன்னைக்கான டாபிக். இதை பத்தி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துடலாம். முதல்ல ஒரு 5 வருட பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமா வருட கிரகங்களை வச்சுதான் பலன் சொல்ல போறோம். அப்ப அந்த வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு ராசி மாறிட்டே இருப்பார். அடுத்தது குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசி மாறிட்டு இருப்பார். அடுத்தது ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியை மாறக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம். இதை வைத்து தான் நம்ம வருட கிரக பலனை சொல்றோம். அடுத்த 5 வருஷம் அப்படின்னும் போது இந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் சில ராசிக்கு அதிகமா இருக்கும், சில ராசிக்கு கம்மியா இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா சொல்றேன், நீங்க பாத்துக்கிட்டே வாங்க. அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ராசிக்குமா பார்த்துட்டு இருக்கோம் சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசி துலாம். துலாம் ராசிக்கு அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்துலலாம் எச்சரிக்கையா இருக்கணும்? இந்த துலா ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்த 5 ஆண்டுகள் ஒரு சிறப்பான ஆண்டுகளா இருக்க போகுது முதல்ல. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதுல சில விஷயங்கள்ல சிறப்புகள் இருக்கு, சில விஷயங்கள ஜாக்கிரதையா இருந்தா இன்னும் மேலும் சிறப்பா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த துலா ராசி என்பவர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் போறார். உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உபஜயஸ்தானம் என்ன பண்ணும்னா, எல்லா விதமான விஷயங்களையும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தானம். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம், அதிகமான முயற்சிகளை செய்து வெற்றி பெறக்கூடிய முக்கியமான வருஷம் அப்படின்னா அடுத்த 2.5 ஆண்டுகள் இருக்கு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அடுத்த 2.5 ஆண்டுகள்ல கிடைக்கக்கூடிய வெற்றி அதுக்கப்புறம் வரக்கூடிய 2.5 வருஷம் மிகப்பெரிய வெற்றியா மாறிடும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அப்ப வேலை சம்பந்தமான விஷயத்துல அதிக முயற்சிகள் பண்ணலாம், அதிகமான ஈடுபாடு காட்டலாம், வெற்றியை கொடுக்கும். பெரிய பொசிஷன் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. வேலை மாற்றம் பண்ணிக்கலாம், வேலையில நல்ல உயர் பதவி, உயர் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். அதே போல அந்த உயர் பதவி, உயர் அந்தஸ்துன்னு வரும்போது என்னன்னா, பின்னாடி என்ன வரும்னா, இந்த 6ஆம் இடம் கடனை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இப்ப நம்ம ஒரு 50,000 சம்பளம் வாங்குறோம். இப்ப அடுத்து ஒரு வருஷம் 2 வருஷத்துல ஒரு 1 லட்சம் வாங்குறோம் வச்சுங்க. அடுத்து பின்னாடி என்ன, ஒரு வீடு வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். தப்பு கிடையாது, எல்லாருமே வாங்கணும், எல்லாருமே செய்யணும், தப்பு கிடையாது. ஆனா என்ன ஆயிடும்னா, அதிகமா செலவு பண்ணி ஒரு வீடை வாங்கிடுவாங்க, ஒரு கடனை, தேவையில்லாத ஒரு கடனை ஏற்படுத்திக்குவாங்க. கடன்றதே 2 வகையா இருக்கு. ஒண்ணு தேவையான கடன், தேவையில்லாத கடன். அப்ப தேவையில்லாத கடன் வாங்கும்போது என்ன ஆகும்னா, அடுத்த 2.5 வருஷம் ரொம்ப மோசமா போயிடும். அப்ப அதை கேர்ஃபுல்லா பார்த்துக்கிறது நல்லது. இது ரொம்ப யாரு கரெக்டா பார்த்துக்கணும் அப்படின்னா, தொழில் செய்யக்கூடிய துலா ராசி என்பதை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு என்னன்னா, இந்த மாசம் இவ்வளவு சம்பளம் தெரியும். பிசினஸ் பண்றவங்களுக்கு என்னன்னா, இந்த மாசம் 1 லட்சம் வரும், அடுத்த மாசம் 2 லட்சம் ரூபா வரும், அந்த 2 லட்ச ரூபா வச்சு தான் பிளான் பண்ணுவாங்க.
அப்ப என்ன ஆகும்னா அந்த கடன் வாங்காம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் நான் பிசினஸ்ல ஜெயிச்சிருவேனா சார்னா அடுத்த 2 வருஷம் கண்டிப்பா ஜெயிப்பீங்க. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நீங்க பயங்கர காம்படிட்டிவா உங்களால சக்சஸா இருக்க முடியும். மற்றவங்களுக்கு வர ஆர்டர்ஸ் கூட உங்களுக்கு வரும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பின்னாடி கடனும் அப்படியே டிராவல் ஆகும். அப்ப கடன் வாங்குறது தப்பா சார்னா கடன் கூட வாங்கிக்கங்க, தப்பு இல்லை. ஆனா என்னன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த மாசம் இந்த பிசினஸை பண்றோம், இந்த கடனை வாங்குறோம், அடுத்த மாசம் இந்த காசு வந்துடும், அடுத்த மாசம் இந்த கடனை கட்டிடுவோம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அதிக வட்டிக்கு போவாங்க. இந்த துலா ராசி என்பவர்களுக்கு இருக்கிற பிரச்சனையே இதுதான். பயங்கர பிசினஸ் மைண்டட் பர்சனா இருப்பாங்க. அப்ப என்ன ஆகணும், எல்லாத்துலயும் ஒரு பிசினஸ் தெரியும். அப்ப என்ன பண்ணுவாங்க, சரி கடனை வாங்கி இதை பண்ணிட்டா நம்ம தான் கடனுக்கு 500 ரூபா செலவு பண்றோம், லாபம் 1000 ரூபா வருது, கடன் போக 500 ரூபா லாபம் தானே. ஆனா அடுத்த மாசம் வந்தாதான் அந்த 500 ரூபா லாபம். ஒரு 5 மாசம் கழிச்சு வந்தா அந்த லாபம் போயிடும். அது தெரியாம மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம். அப்ப அந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், கவனமா இருக்கணும். அதிக கடன் வாங்க மாட்டேன், அதிக வட்டிக்கு வாங்க மாட்டேன், இருக்கிற காசை வச்சு நம்ம என்ன பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். அதே போல இப்ப துலா ராசி என்பது அதிகமா உறவுகளை பாதுகாத்து கொள்ளக்கூடிய நேரம். முக்கியமா கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். இப்ப நல்லா இருக்கிற ரிலேஷன்ஷிப் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், சண்டை சச்சரவு வரும். ஏன்னா அந்த 6ஆம் இடம் சொல்லக்கூடிய எதிரி ஸ்தானம் சொல்லுவோம். அந்த எதிரி ஸ்தானத்தை சனி பகவான் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மறைமுக எதிரி வருவாங்க. கணவன் மனைவிக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது, கூட இருக்காங்க இல்லையா, அவங்க கிளப்பி விட்டு அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திடுவாங்க. அதனால பாதிக்கப்படக்கூடியவர்கள் துலா ராசி. ஆனா அடுத்த 2.5 வருஷம் அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும், கவனமா இருக்கணும். அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களை திருமணத்துக்கு முயற்சி பண்றாங்கன்னா தடைகள் இருக்கும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. கல்யாணம் எல்லாம் பாக்குறீங்க, பொருத்தம்லாம் பாக்குறீங்க, எல்லாம் செய்றீங்க, கடைசியில பொண்ணு பிடிச்சிருக்கு பையன் பிடிச்சிருக்கு எல்லாம் பக்கத்துல வருவாங்க, திடீர்னு ஏதோ காரணத்தினால அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் அடுத்த 2.5 ஆண்டுகள் வரும். அதை பத்தி ரொம்ப யோசிக்காம அதிகமா ஒரு வரனுக்கு மேல வரன் பார்க்கறது நல்லது. அவசரப்பட்டு எங்கேயா போய் மாட்டிக்க கூடாது, அதுல கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. அதே போல இந்த துலா ராசி என்பது அடுத்த 2.5 ஆண்டுகள் உடல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு அடுத்த 2.5 ஆண்டுகள் ஏதாவது ஒரு நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த நோய் வெளில தெரிஞ்சா பரவாயில்ல, உள்ளுக்குள்ளே இருந்து கண்டுபிடிக்க முடியாம போயிடும். அது அதிகமானதுக்கு அப்புறம் தான் நம்ம டாக்டர் கிட்டே போவோம். இப்போ ஒரு மூச்சு திணறல் இருக்கு வச்சுங்களேன், மூச்சு திணறல் என்ன நினைப்பாங்க, சளி தொந்தரவுங்க அதனால மூச்சு திணறதுங்க அப்படின்னு நினைச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி இல்லாம சின்னதா இருந்தாலும் ஒரு டாக்டரை பார்க்கறது நல்லது. அதுக்கான மெடிக்கல் இன்சூரன்ஸ் செய்யறது போறது. ஏன்னா துளாராசிக்காரங்க என்ன ஆயிடும் பார்த்துக்கலாம், நான்லாம் அப்படி உழைப்பேன், டெய்லி நடக்கிறேன், டெய்லி வாக்கிங் போறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகும், உடம்புக்கு அதிகமா வந்து டாக்டர் சொல்லுவாங்க, ஏங்க 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருக்கு, ஏன் இப்போ பாக்குறீங்க, இப்போ பாருங்க சீரியஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப தேவையில்லாத ஒரு அறுவை சிகிச்சையோ பிரச்சனைகளோ வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை கவனமா பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டாங்கன்னா அடுத்த 2.5 ஆண்டுகள் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு அடுத்த வரக்கூடிய 2.5 வருஷம் அனைத்து விதமான கடனையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. துலா ராசி என்பதற்கு நான் எப்பவுமே சொல்லுவேன், கடன் தான் உங்களுக்கு பிரச்சனையே, கடனை கட்டுற வேலையை பாருங்க, கடனை கம்மி பண்ணிக்கிற வேலையை பாருங்க. அப்ப அது எப்ப கம்மியாகும் சார் அப்படின்னு கேக்குறாங்கன்னா 2028 இருந்து 30க்குள்ள கடன் பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல பெரிய லாபங்கள் 2028 இருந்து இருக்கு. வெளிநாடு போறது, வெளிநாட்டுல படிக்க வருது, வெளிநாட்டுக்கு வேலை பார்க்கறது, வெளிநாட்டுல பிசினஸ் பண்றது, இது சார்ந்த விஷயங்கள் இப்ப எதுவும் ட்ரை பண்ணாம 2028 ட்ரை பண்ணாங்கன்னா அதெல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கும். ஓகே, சூப்பர் சூப்பர். இந்த 5 வருஷம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, எதுல எச்சரிக்கையா இருக்கணும்னு ரொம்ப ஒரு அழகான பதிவா கொடுத்தீங்க சார். நன்றி. நன்றி, வணக்கம் மேடம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சாரி, நீங்க அஸ்ட்ராலஜி ரீதியாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்ல பிரசன்னம் பார்க்கணும், இல்ல வாஸ்து ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்கு, என்னுடைய வீடு வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதை தவிர்த்து நீங்க கிளாஸ் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஜோதிடம் கத்துக்கணும், இல்ல வாஸ்து கத்துக்கணும், இல்ல நான் நியூமராலஜி கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமா நீங்க சாரை கான்டாக்ட் பண்ணலாம். சேம் இதே வீடியோல இருக்கிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை மாதம் அந்த கோர்ஸ் இருக்கு, அதை படிக்கிறதால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
வணக்கம்.